ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச பகிரந்தக புரத்வாரக சர்வா பூர்வவத் ஆவ்ருத்தாக ததோ பாலத்வனீம் ஸ்ருத்வா கிருஹபாலா சமுத்திதாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பகே அந்தக புரத்வார, இல்லத்தின் உள்ளும் புறமும் இருந்த கதவுகள், சர்வா அனைத்தும், பூர்வவத் முன்போல, ஆவ்ருத்தா மூடிக்கொண்டன, தத அதன் பிறகு, பாலத்வனிம் பிறந்த குழந்தையின் அழுகுரல், ஸ்ருத்வா கேட்டு, கிரகபாலா வீட்டுவாசிகள் குறிப்பாக காவலர்கள், சமுத்திதா விழித்து கொண்டனர். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், அன்பிற்குரிய பரீட்சித் மகாராஜனே, இல்லத்தின் உள்ளும் புறமும் இருந்த கதவுகள் முன்போல் மூடிக்கொண்டன. அதன் பிறகு வீட்டுவாசிகள், குறிப்பாக காவல்காரர்கள், பிறந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு படுக்கையிலிருந்து விழித்தெழுந்தனர். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். இந்த அத்தியாயத்தில் யோக மாயையின் செயல்கள் தெளிவாக காணப்படுகின்றன. கம்சன் தன் அக்கிரமங்களை உணர்ந்து தேவகி வசுதேவரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அவர்களும் அவனை மன்னித்து விடுகின்றனர். சிறை காவலர்களும் மற்றவர்களும் எழும் முன்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ந்திருந்தன. பகவான் கிருஷ்ணர் பிறந்தார். உறுதியான சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டன. பகவான் கிருஷ்ணர் கோகுலத்திலுள்ள யசோதையின் வீட்டிற்கு தூக்கிச் செல்லப்பட்டார். வசுதேவர் அங்கிருந்து திரும்பி வந்து தம்மை இரும்புச் சங்கிலிகளால் மீண்டும் பிணைத்து கொண்டார். கதவுகள் எல்லாம் மீண்டும் முன்போல மூடிக்கொண்டன. ஆனால் இவற்றை எல்லாமே காவலர்கள் எதுவுமே அறிந்திருக்கவில்லை. புதிதாக பிறந்த குழந்தையான யோக மாயையின் அழுகுரலை கேட்ட பிறகுதான் காவலர்கள் எல்லோருமே உறக்கத்திலிருந்து எழுந்தார்கள். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். காவல்காரர்கள் வெறும் நாய்களை போன்றவர்கள். இரவில் தெருநாய்கள் காவல்காரர்கள் போல நடந்து கொள்கின்றன. ஒரு நாய் குரைத்தால் அதை கேட்டு எல்லா நாய்களும் குரைக்கின்றன. தெருநாய்களை யாராலும் காவல்காரர்களாக நியமிக்கப்படவில்லை என்றாலும் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது தங்கள் பொறுப்பு என்று அவை நினைக்கின்றன. அறியாத ஒருவர் அந்த வட்டாரத்திற்குள் நுழைந்த உடனேயே அவை குறைக்க துவங்குகின்றன. யோக மாயையும் மகாமாயையும் எல்லா பௌதீக செயல்களிலும் செயல்படுகின்றன. பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வஷ. ஆனால் பகவானின் சக்தி அவரது உத்தரவுப்படி செயல்படுகிறது என்றாலும் அரசியல்வாதிகள், ராஜதந்திரிகள் முதலான நாய் போன்ற காவல்காரர்கள் புற உலக ஆபத்துக்களிலிருந்து தங்கள் சுற்றுப்புறத்தை தாங்கள் பாதுகாப்பதாக நினைக்கிறார்கள். இவை மாயையின் செயல்களாகும். ஆனால் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைபவர் நாய்களாலும் ஜட உலகத்தை சேர்ந்த நாய் போன்ற காவல்காரர்களாலும் அளிக்கப்படும் பாதுகாப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 1 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.